ஹலோ பிஆர்டி ஸ்குவாட், செம்மையான ஒரு ட்ரிப்புங்க. ஆமாம், நம்ம பைக் எடுத்தாவே இது செம்மையான ட்ரிப்பு தான். ஆனால் அதுலேயும் இது ஸ்பெஷல். என்னென்னா வாகமன். ஆமாம், ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு லொக்கேஷன். கேரளாவில் எல்லாருக்குமே தேக்கடி, மூணாறு அப்படி தான் ஏரியா தெரியும். ஆனால் அதே ஈக்குவலுக்கு சொல்லப்போனால் மூணாரை விட ஒரு ஸ்டெப் மேலேயே சூப்பரான ஒரு கிளைமேட்டில் இருக்கிற இடம் தான் வாகமன். ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. வாகமன் அப்படின்னா பெரிய அளவில் டிராஃபிக் இல்லாமல் சூப்பராக செம்மையாக அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா அட்டகாசமான ஒரு லொக்கேஷன். அதுவும் பைக் ரைடர்ஸுக்கு சொல்லவாங்க வேணும். இப்போ இந்த இடம் வத்தலக்குண்டு அவுட்டர் பைபாஸ் லாங்கில் தெரியுது பாருங்களேன் ரைட் சைடில். இது எல்லாமே கொடைக்கானல் ஹில்ஸுங்க. ஆமாம், தாண்டிக்குடி அந்த ஏரியா ஹில்ஸு, அது கொடைக்கானலோட ஒரு சைடு. ஆமாம், இது நம்ம ஊருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கிளிக் நீங்கள் பார்த்துடலாம். இந்த ரூட்டு வத்தலகுண்டு அவுட்டர் பைபாஸ்ன்னு ஏற்கனவே சொன்னேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. லாங் ஷாட்டில் இருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஏய் இது தமிழ்நாடு தானா அப்படின்லாம் தோணும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே போல் ரெண்டு பக்கமும் நல்ல சீனரி, ஃபுல்லாக க்ரீன், பக்கத்துலேயே கொடைக்கானல் ஹில்ஸு. பாடுறா, இப்படி இருக்கணும்டா. BMW பைக் எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ண கிளம்பிட்டான் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. உண்மையாக அதுதாங்க. அப்புறம் என்னங்க இருக்குது லைஃப்பில் சொல்லுங்கள். பேரிகார்டு இருக்குது குறுக்க, அது வேற. அதே போல் இந்த ரைடு பார்த்திங்கன்னா கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. சென்னையிலேருந்து, அப்புறம் நாமக்கல்லேருந்து, அப்புறம் கோயம்புத்தூர்லேருந்து, தூத்துக்குடியிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. ஆமாம், எல்லாரையுமே நம்ம மீட்டப் பண்ண போகிற ஸ்பாட்டு எங்கன்னா வத்தலகுண்டு அவுட்டர் பைபாஸ். ஆமாங்க, அங்கே தான் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சில பேர் வந்துட்டுருக்காங்க. அங்கே போயிட்டு நம்ம கள நிலவரம் என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம். எத்தனை பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, இன்னும் எத்தனை பேர் வரணும், எல்லாத்தையும் அங்கே போயிட்டு ரிப்போர்ட்டிங் போட்டுக்கலாம். சரிங்களா? அப்படியே ஸ்ட்ரைட்டாக தெரியுது பாருங்களேன் இந்த ஹில்ஸ். சென்றாய பெருமாள் கோயில், பழைய வத்தலகுண்டு. என்னோடய ஃபேவரட் கோயிலில் இதுவும் ஒன்றுங்க. ஆமாம், கிட்டத்தட்ட 2 வருஷம் தொடர்ந்து ஏறியிருக்கேன் அந்த மலையில். டெய்லியும் ஏறியிருக்கேன். ஆமாம், அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஏரியா. இதில் ஏறின்னு பார்த்தோன்னா கொடைக்கானல் ஏரியா கிட்டத்தட்ட தெரியும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரிங்க, அப்படியே அந்த சிக்னல் மாதிரி உள்ள இடத்துக்கு வந்துட்டோம். எத்தனை பேர் இருக்காங்க என்னன்றதை பார்ப்போம். இங்கே தான் வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன் பக்கத்துலேயே. நிறைய பேருக்கு இந்த அவுட்டர் பைபாஸ் தெரியாது. ஆமாம், ஏன்னா இது ரீசெண்டாக இப்போ ஒரு 3-4 வருஷத்துக்குள்ளே தான் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. எங்கே லெஃப்டா ரைட்டா எங்கே உட்காந்துருக்காங்க நம்ம ஆளுங்க. எங்கப்பா சிக்னலை போடுங்க. இங்கே ஏய் நிறுத்து, வண்டியை நிறுத்து. ஏன்னா இந்த இடம் வரத்துக்கே எல்லாருக்குமே லாங்குங்க. ஆமாம், நான் போன லாங் வந்து இது கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டர் எனக்கு இந்த இடம். ஆமாம், எல்லாமே லாங் எனக்கு. பக்கத்தில் அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை. எல்லாமே ரொம்ப ரொம்ப லாங். 300+ கிலோமீட்டர்ஸ் தான் எனக்கு எல்லா ரூட்டுமே. எங்கேப்பா இருக்கீங்க எல்லோரும்? அதே போல் இந்த ட்ரிப் பார்த்திங்கன்னா வாகமனில் போய் 2 நைட்டு ஸ்டே பண்ண போகிறோம். ஆமாம், ரூம்ஸ் ஆல்ரெடி புக் பண்ணிட்டோம். நாங்கள் தங்குற இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏலப்பாரா. எஸ், மெயின் ரூட்டுங்க அது. அந்த இடத்துல இருந்து, அதாவது ஏலப்பாராவிலேருந்து வாகமன் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 15 கிலோமீட்டர்ஸ் ஒன்லி. ஆமாம், செம்மையான டீ எஸ்டேட் நாலா பக்கமும். பக்கத்துலேயே ஒரு ரிவர் இருக்கிற மாதிரி ஒரு சைட் சீயிங்கில் தான் நம்ம ரூம் புக் பண்ணியிருக்கோம். வேறு லெவலில் இருக்க போகுது. ஆமாம், இது பார்ட் 1 வீடியோ. அடுத்து 2, அடுத்து ஆஃப் ரோடிங் பண்ணுற வீடியோ, அப்புறம் பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் பார்க்கெல்லாம் போனோம். அந்த வீடியோஸ் எல்லாமே கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டே இருங்க. டெய்லி ஒரு வீடியோ வரும். ஒரு ஷார்ட்ஸ் இல்லைனா ஒரு ஃபுல் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். செம்மையாக நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆமாம், எங்கள் கூட ரைடு வரதுனால தாராளமாக வரலாம். ஆல்வேஸ் வெல்கம். கமெண்ட்ஸ் போட்டுவிடுங்க, அடுத்த ஸ்டெப் நாங்கள் கைட் பண்ணுறோம். ஓகேங்களா? சரிங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம். வாங்க அவங்க கூட கொஞ்சம் பேசலாம்.
ஹாய் ப்ரோ. ஹாய். கை சரியாயிருச்சா? ஓகேவா? வண்டி 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 ஹாய் ப்ரோ. மலமாடு டயரு மலமாடு ஷூ வண்டி எடுத்து அங்கே போட்டுருமா உள்ள? ஆ வெயிலாக இருக்கு. சரி வாங்க, அடுத்த பேக்கரியில் நிற்கலாமா? என்ன பண்ணுவோம்? எடுத்தா நேரம் அங்கே தான் போகணும். சரி எடுத்து அந்த பேக்கர் இந்த பேக்கர் ஓரம் பற்றி நிறுத்தணும். ஓகே. திருச்சியிலேருந்து அவங்க 2 பேரும் எங்கே வந்துட்டுருக்காங்க? அதை அப்டேட் போட்டாங்களா? புரியல. ஆ ஏன்? ம் ம் சரி. ஜிகிர்தண்டாங்க இந்த லொக்கேஷன் வத்தலகுண்டு. செம்மையான ஒரு ஆஃப் ரோடு ட்ரை பண்ணுவோம். வரலாமா? எங்கன்னு தானே கேட்குறீங்க? சொல்கிறேன் வாங்க. வாங்க எல்லாரும் நம்ம டீமோடு சேர்ந்து பண்ணலாங்க. சும்மா ஒரு ட்ரை. எப்படி தான் இருக்குன்னு பார்க்கலாம். அங்கே தெரியுது கொடைக்கானல் ஹில்ஸுங்க அது. அங்கே போனோம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லிவிடுங்க. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாங்க ஓட்ட போகிறோம். ஏய் நில்லு பிள்ளை, நேராக நிற்கிதுங்க அது. என்னாச்சு? அதில் கூட வரலாம். இதில் ஏற்றுங்க ப்ரோ.
ஏய் சூப்பர். அந்த பக்கம் போட்டு வழி இல்லையா? இந்த இருக்க போக வேண்டியது. இதோ போ, நீங்கள் வர்றதுக்காக வெயிட்டிங். சரி சரி. ப்ரோ இதை கொஞ்சம் கையில் வச்சுக்கலாமா? இல்லை ப்ரோ, வாட்டர் பாட்டிலு அதுதான். செம்மையாக இருக்குங்க இப்படி ஓட்டுறதுக்கு. பசங்க கிரிக்கெட் விளையாடுவாங்க போல், அதில் சூப்பராக இருக்கு. ஸ்டாண்டிங்கில் ஓட்டி பார்க்கலாம். நம்ம டயர் ஒன்றும் பிரச்சனையே இருக்காது, சல்லுன்னு போகும். கீழே போட்டால் அது என்ன நான் தான் போடுவேன், மற்றபடி டயர் நோ இஷ்யூஸ். செம்மையாக இருக்குங்க. இப்போ தான் பழகிட்டு இருக்கோம் பைக்கு எப்படி ஓட்டுறதுன்ட்டு. ஏய் சூப்பர் சூப்பர். ஏ கொக்கு, ஏய் இரு, அதுக்குள்ளே ஓடுற. என்ன நடக்குது? நல்லா இருக்குல்ல? அந்த பாருங்க, இந்த 350 டபுள்ஸ் ஆஃப் ரோடு. உதையாது, பரவா. ம் கொடுங்க, போடுங்க, அப்படியே விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க. ஒன்றும் பண்ணாது. அந்த ஸ்டாண்டு போட்ட இடம் கொஞ்சம் பள்ளமாக, அவ்வளோதான். ஆமாம் ஆமாம், கீழே விழுவாது. இப்போதைக்கு 3 பைக்கு எப்படி இருக்கு பாருங்க. சூப்பர்ல, வியூ சூப்பராக இருக்கு. ஏன் பாஸ்? ம் நம்ம முன்ன அந்த கோயில் தான் போனோம். ஆமாம், அங்கே போகலாம், வெயிலாக இருக்கும். வேண்டாம் வேண்டாம், போன தடவை போய் மண்ணை கஞ்சி தானே வரட்டே. அப்புறம் கொஞ்சம் இந்த இடத்துல போடுறீங்களா? இப்படி மண்ணு புதையுது, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த வியூ. கல்லு கல்லே எதுவும் கிடையாது. நீங்கள் தான் எக்ஸ்டென்ட் போட்டிருக்கீங்களா, அதனால ஒன்றும் பண்ணாது, அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் ஆகாது, கீழே விழாது. இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க. ஆ ஓகே ஓகே, சென்ட்ரல் நிற்கிறீங்க, ரெண்டு கரெக்டாக இருக்குது. கரெக்டு. அப்படியே இருக்குது. ஃப்ரம் மெட்ராஸ் கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணி ஒத்துக்காக வந்தோம். வந்தீங்க, போயிடுவீங்க. ஓகே ஓகே, இன்னும் 2 பேர் உங்கள் தோழர்கள் தான். ஆமாம், ஏன்டா அநியாயம் பண்ணி தொலைகிறீங்க? குடிக்கிறவங்க பாட்டில் உடைக்காமல் போட வேண்டியது தானே. கீழே இடிச்சிடாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும், மற்றபடி வேறு எந்த விஷயம் வந்துடாது. ஏன்னா புது வண்டிங்கிறதுனால கிரிப்பு சூப்பராக இருக்கும். நார்மல் டயராக இருந்தாலும் கிரிப்பு சூப்பராக இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த இன்ஜின் மட்டும் கிரவுண்ட் கிளியரன்ஸை மட்டும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ணாது.
அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸ்டார்ட் பண்ணு. கூட எடுத்துட்டேன். ஸ்டார்ட். கீழே விழுந்துச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை. எது பைக்கு உங்கள் வண்டி தாங்க விடுங்க, போடுங்க. தண்ணிக்குள்ளே விடுங்க, சேத்துக்குள்ளே விடுங்க. இல்லை சொல்கிறேன், கீழே விழுந்தா நான் பொறுப்பு இல்லை. ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர் சொல்லிடணும்ல கம்பெனிக்கு. ஓ, எல்லாம் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஆமாம், அது யார் சொல்கிறது? தண்ணியில் இறச்சிட்டு ஊற்றுங்க. சேத்துல இறக்குங்க தண்ணியில். நீங்கள் பண்ணி தரீங்களா? எங்கேயே விட்டு பண்ணிக்க வேண்டியதா? அப்படியே நேராக போங்க, நேராக அப்படிதான். அப்படியே தான். ரைட். இன்னும் மாட்டில் சேத்துல மாட்ட வரைக்கும் போங்க. டயர் டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, டெஸ்ட் பாஸ்டு. அப்படியே பறிக்கணும். எப்படி ஊருக்கு போய் வாட்டர் வாஷ் பண்ண தான் போகிறீங்க? ஊருக்கு போய் வாட்டர் வாஷ் பண்ண தான் போகிறீங்க. எவ்வளோ நேரம் ப்ரோ இருக்கு? 12 minutes. 12 minutes ஆயிருக்கு. ரெடி, ஸ்டார்ட். ஈவினிங் டைம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். போயிட்டு வரட்டும். போதுமா? சேரடிக்கிறதோட போடும். இப்போ டயரு இல்லை, அதான் அந்த அளவுக்கு கிரிப்பு கிடைக்க மாட்டேங்குது. ஃபுல்லாக இருக்குல்ல, அது ஸ்லிப் ஆகுது. புல்லு தானே அது, கிரிப்பு இருக்காதுல்ல. அதை வேணா புரியும். ஏய், வீல் சுத்தாமையே வண்டி ஓடுறது எப்படி? அப்போ
ரொம்ப கிளிப்பாக இருக்கும். ஃப்ரண்ட் வந்து பிடிக்க மாட்டேங்குது. அப்போ இந்த வண்டியில் ஃப்ரண்ட் வீலில் வந்து நம்பக்கூடாது. இங்கே இறங்கணும் பிடிக்கணும்னா கூட கண்ணு இழுத்துட்டு போயிடும். நிற்கிற இன்னும் மறுபடியும் பெரிய பட்டன் போடலாம். மலைமாடு பட்டன் இருக்கான்னு தேடுங்க. என் வீல் பெண்ட் ஆகிடுச்சுங்க. அதெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நீங்கள் தான் ஃபீல் பண்ணலாம், அது ஃபீல் பண்ணாது. என்னை பற்றி தெரியாது போல இருக்கிறது அதை நினச்சிக்கோ. நம்ம பைக்கே தான். இந்த கலரு அந்த ப்ரோவில் பார்த்தோம். ஆனால் அது ஆறு தானே. யார்? நம்ம வண்டே சீசன் இதே தானே. ஆமாம், அவர் இதே வச்சுருந்தாரு. அவர் இது மட்டும் வேறு போட்டிருக்காரு. இந்த கிராஸ் கார்டு இருக்குல்ல, அது மட்டும் ரெட்டு போட்டிருக்காரு அவர். ஹாய் ப்ரோ, வெல்கம். அவர் இங்கே இந்த வீடியோவோட அடுத்த பார்ட் கூடி சீக்கிரம் நம்ம சேனலில் வரும். அதை நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சீக்கிரமாகவே வந்துடும். மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.